ஹாய், இது எபிசோட் 3. இந்த எபிசோடில் பிளெண்டரோட ஷார்ட்கட் கீஸ் அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செலக்ட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இது எல்லாமே செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதை டெலிட் பண்ணிடணும்னா டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை இம்போர்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட்டு ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் மெஷ் போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு க்யூப் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்டை இந்த ஏரோ மார்க் வச்சு தான் மூவ் பண்ணணும் அப்படி இல்லை, அதுக்கு ஒரு கீ இருக்குது. கீபோர்டில் ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிராப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எந்த ஆக்சஸ்லேயும் நமக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒய் ஆக்சஸில் மூவ் ஆகணும்னா ஒய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ் ஆக்ஸில் மூவ் ஆகணும்னா ஜி ப்ரெஸ் பண்ணி கிராப் பண்ணிவிட்டு எக்ஸ் இப்படி பண்ணிங்கன்னா ட்ராக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த க்யூப் செலக்ட் பண்ணிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாக ரொட்டேட் ஆகலை. இது எப்படி ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ரொட்டேஷன் ஆன்லேயே இருக்கும்போது நமக்கு ஒய் சைடு ரொட்டேஷன்னா ஒய் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஒய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகும். எக்ஸ் பக்கம் ரொட்டேட் பண்ணணும்னா எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், இப்போ இப்படி ரொட்டேட் ஆகும். இசட் பக்கம் ரொட்டேட் ஆகணும்னா இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். நம்ம எந்த ஆக்சஸில் ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோமா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ஒய் இசட் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆக்சஸ் மாறிடும். நெக்ஸ்ட்டு இது வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு டி, அப்புறமா இது வந்து கிராப் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து எந்த ஆக்சஸில் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ஒய் ஆக்ஸில் மூவ் ஆகணும்னா ஒய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி மூவ் ஆகும். ஒரு லெஃப்ட் கிளிக். இப்போ இதே மாதிரி நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு எதுவுமே டச் பண்ணிடாதீங்க, அப்படியே ஷிஃப்ட்டு ஆர் கொடுங்க. ஷிஃப்ட் ஆர் ப்ரெஸ் பண்ண எத்தனை டைம் ஷிஃப்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகணும். இப்போ வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு டூப்ளிகேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி ஷிஃப்ட்டு டி பண்ணிவிட்டு எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறோம். இப்படி கொஞ்சமாக மூவ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணிடுறோம். இப்போ இதே மாதிரி இந்த லைன்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா வேறு எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் ஷிஃப்ட்டு ஆர் ப்ரெஸ் பண்ண அது ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இசட் ஆக்சஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி ஷிஃப்ட்டு டி இசட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைன் வரும். அப்படியே கொஞ்சமாக டவுன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் ஷிஃப்ட் ஆர் பண்ண அது வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போது இதில் நமக்கு ஒன்று மட்டும் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு மட்டும் கிளிக் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்ட் வேணும்னு நினைக்கிறோமோ அது வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணணும். லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது இது வந்து டீசெலக்ட் ஆகிடும். இப்போ வந்து டெலிட் கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த டூப்ளிகேட் பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஷிஃப்ட் டி, இன்னொன்று வந்து அல்ட் டி. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் பண்ணி இப்படி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஷிஃப்ட் டி பண்ணி ஒரு க்யூப் வச்சுக்கலாம். இதில் வந்து அல்ட் டி ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் வச்சுக்கலாம். இது வந்து ஷிஃப்ட் டியில் டூப்ளிகேட் பண்ணது, இது வந்து அல்ட் டியில் டூப்ளிகேட் பண்ணது. இப்போது இந்த ஷிஃப்ட் டியில் டூப்ளிகேட் பண்ணது வந்து டேபு போயிட்டு எடிட் மோட் போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் ஆக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது ஜி ப்ரெஸ் பண்ணி இசட் ப்ரெஸ் பண்ணி இப்படி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எதுவும் சேஞ்சஸ் ஆகலை. இப்போ மறுபடியும் டேப் ப்ரெஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் மோட் வந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட் டி வச்சு டூப்ளிகேட் பண்ணது. இப்போ இதை வந்து டேப் பண்ணி எடிட் மோட் போயிடலாம். அதேமாதிரி ஃபேஸ் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஜி ப்ரெஸ் பண்ணி கிராப் பண்ணிவிட்டு Z ஆக்சலில்
மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணும்போது நம்ம டூப்ளிகேட் பண்ணதும் மூவ் ஆகுது பாருங்கள், அதுலேயும் சேஞ்சஸ் ஆகுது. ஆனால் இந்த ஷிஃப்ட் டி வச்சு டூப்ளிகேட் பண்ணது எந்த சேஞ்சஸும் ஆகலை. நம்ம இதில் சேஞ்சஸ் பண்ணும்போது இதில் சேஞ்சஸ் ஆகலை. இந்த Alt D வச்சு சேஞ்சஸ் பண்ணும்போது இதுலேயும் சேஞ்சஸ் ஆகுது. இதுதான் இந்த ஷிஃப்ட் டி வச்சு டூப்ளிகேட் பண்ணுறதுக்கும் Alt D வச்சு டூப்ளிகேட் பண்ணுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இது எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் A ப்ரெஸ் பண்ணுங்கள். A ப்ரெஸ் பண்ணதும் எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணோம்னா Ctrl J ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ இதை வந்து டச் பண்ணாலே இது எல்லாமே மொத்தமாக செலக்ட் ஆகிடும். இது எனக்கு ஜாயின் பண்ணது வேணாம், எனக்கு பழையபடி வேணும்னு நினச்சிங்கன்னா Ctrl Z பண்ண நம்ம பழையபடி மாறிட்டே வரும். நம்ம என்னென்ன பண்ணோமோ அதெல்லாம் பேக்வேர்ட் போய்ட்டுருக்கோம். இப்போ இது வந்து நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஆச்சுங்களா? இப்போ வந்து இது செலக்ட் ஆகணும்னா ஷிஃப்ட்லேருந்து கை எடுக்காமல் மறுபடியும் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு லெஃப்ட் கிளிக், இது செலக்ட் பண்ணோம்னா இது லெஃப்ட் கிளிக். இப்போ எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா இப்படி இந்த வியூ போர்ட்டில் வந்து ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது காணாமல் போயிடும். இப்போ வந்து இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. M ப்ரெஸ் பண்ணுங்கள். M ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ கலெக்ஷன் வருதுங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பில்டிங்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பில்டிங் கலெக்ஷனில் போயிடும். இதுதான் அந்த கலெக்ஷன். நம்ம எதுக்காக இந்த ஆப்ஜெக்ட்லாம் ஒரு கலெக்ஷனில் போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹவுஸ் மாடல் பண்ணுறோம்னா அந்த ஹவுஸில் கிச்சன், ஹால், பெட்ரூம் அப்படி வந்து மாடல் பண்ணுவோம். எல்லாமே ஒரே இடத்துல மாடல் பண்ணும்போது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ கிச்சன் வந்து ஒரு கலெக்ஷன், ஹால் ஒரு கலெக்ஷன், பெட்ரூம் ஒரு கலெக்ஷன், இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு கலெக்ஷன் போட்டோம்னா பெட்ரூம் ஒர்க் பண்ணும்போது கிச்சன் அஃபெக்ட் ஆகுது, கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது பெட்ரூம் அஃபெக்ட் ஆகுது. அதாவது நம்ம ஒர்க் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது தனித்தனியாக நம்ம போடும்போது ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாமே இருக்குது, இது மட்டும் தனியாக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் இப்படி ஸ்லாஷ் பட்டன் இருக்கிற பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மட்டும் தனியாக இப்போ ஒர்க் ஆகிடும், அது மட்டும் தனியாக ஜூம் ஆகிடும். நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் பேக்வேர்டு போனோம்னா மறுபடியும் அதே ஸ்லாஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்துடும். இப்போ இது எல்லாமே டெலிட் பண்ணிடலாம். இது ஒன்று மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே டெலிட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து A ப்ரெஸ் பண்ணி எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒன்று மட்டும் நமக்கு தேவைப்படுது, அதனால் இதை மட்டும் டீசெலக்ட் பண்ணிடலாம் ஷிஃப்ட் பிடிச்சி. நெக்ஸ்ட்டு டெலிட் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இப்போ எடிட் மோடி போயிடலாம். இது வந்து ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா கீபோர்டில் Ctrl R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லோ லைன் வந்துடும். அதை டச் பண்ணதும் இப்படி ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். எனக்கு பர்ஃபெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணாமல் அது சஜஷன் பண்ணுற இடத்துலையே லெஃப்ட் கிளிக் பண்ணுறேங்க. இப்போ வந்து இது மேலே இருக்க எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி மூவ் பண்ணோம்னா ஒரு ஹவுஸ் மாடலுமே வரும். நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜஸை இப்படி கிராஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேக் வந்துடலாம், Ctrl Z பண்ணி அன்டு பண்ணிடலாம். இந்த எட்ஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl B அதை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இந்த ஷேப் கொண்டு வரலாம். இப்போ இதுலேயே இந்த செக்மெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த செக்மெண்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண இதோட ஷேப் இப்படி மாறிடுச்சிங்களா, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே கஸ்டம் இருக்கு பாருங்கள்,
இந்த கஸ்டம் டச் பண்ணிவிட்டு ப்ரீசெட் போயிட்டு இதில் ஒன்று வச்சு பாருங்கள். இதில் லாஸ்ட்டாக ஸ்டெப்ஸு டச் பண்ணோம்னா ஒரு படி மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு க்ரௌன் மாடலிங் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். ஒவ்வொன்றும் மாற மாற ஒரு ஷேப் வரும். இப்போ வந்து ஃபேஸ் செலெக்ஷன் போயிடலாம். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து எனக்கு இன்னொரு இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்திங்கன்னா இப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். மறுபடியும் கொடுத்திங்கன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். இந்த கியூப்பை டச் பண்ணிவிட்டு கொடுத்திங்கன்னா இப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகும். மறுபடியும் கொடுத்தா எத்தனை டைம் கொடுக்குறீங்கன்னா அத்தனை மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி உள்ளே போகும். லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கொடுத்து இப்படி இன்வெர்ட் பண்ணோம்னா இப்படி கீழே போகும். இல்லை மேலே வேணும்னா இப்படி மேலே கொண்டு போகலாம். மறுபடியும் கொடுக்குறோம், இன்வெர்ட் பண்ணுறோம், கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறோம். மறுபடியும் கொடுக்குறோம், இன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ கொடுக்காம டைரெக்டாக இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். கொடுத்து இப்படி கொஞ்சமாக இன்வெர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம்னா டிவி ஸ்க்ரீன் மாதிரி ஆகிடுச்சா. இது வந்து கொடுத்து டவுன் பண்ணிங்கன்னா ஒரு ஹவுஸோட ரூஃப் மாதிரி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் ஃபேஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த ஃபேஸை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் மோடு போயிட்டு இந்த எட்ஜஸ் செலக்ட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஒவ்வொரு எட்ஜாக அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபில் ஆகிடும். அதே மாதிரி இதையும் ஃபில் பண்ணலாம். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபில் ஆகிடும். அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்த விஷயங்களை வச்சு ஒரு ஹவுஸ் மாடலை நம்ம பண்ணிடலாம். நாளைக்கு எபிசோடில் இந்த ஹவுஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். பாய்.